தொண்டரடிப்பொடியாழ்வார் அருளிய திருமாலையில் 18வது ஸ்லோகம் பார்க்கலாம். இனிதிரை திவிலை மோத எரியும் தன் பறவை மீதே தனி கிடந்து அரசு செய்யும் தாமரை கண்ணன் எம்மான் கனி இருந்தனைய செவ்வாய் கண்ணனை கண்ட கண்கள் பனி அரும்பு உதிருமாலோ என் செய்கேன் பாவியேனே. தொண்டரடிப்பொடியாழ்வார் சொல்கிறார், அப்புறம் இனிமையான குளிர்ந்த கடல் அலை போல காவேரி இருக்கு இல்லையா, அதில் பனி திவிலைகள் இருக்கு. அது அப்படியே பகவான் திருவடி அப்படியே வருடின்றே இருக்கான். அவர் எங்கே சயனிச்சுட்டு இருக்கார்? தனியாக அந்த திருவரங்கத்தை சயனிச்சுட்டு இருக்கார் இல்லையா, அவரோட திருவடியில் அது பட்டுண்டே போகிறது காவேரி நீர். அப்படி அதுங்க படுத்துண்டு எல்லாரையும் அரசு செய்கிறார். அவர் தான் தலைவன். நம்ம எல்லாரும் அவருக்கு அடிமை இல்லையா, எல்லாருக்கும் அவருக்கு அடிமைகள். அவர் தான் சுவாமி, அவர் தான் எம்மான். எம்மான்னா எனக்கு சுவாமி அப்படி அர்த்தம். தாமரை கண்ணன், அவர் கண்ணன் எப்படி இருக்கு? தாமரை மலர் போன்ற கண்கள். அது மட்டுமா, அப்படியே கோவை பழம் போல சிவந்த செவ்வாய். அப்படி உள்ள பகவானை பார்த்த கண்கள் இருக்கு இல்லையா, அப்படியே கண்ணீர் துளி பெருகிறதான், நிறைய வந்துட்டே இருக்குது. அதனால் பகவானை பார்க்கவே முடியலையே, நான் என்ன செய்யறது, பாவியாக இருக்கேன்னே பகவானை சேவிக்க முடியாமல் அப்படிங்கிற. இது வரைக்கும் எனக்கு பக்தி இல்லாமல் இருந்து சேவிக்கலை, இப்போ பக்தி வந்துருத்தோ, ஆனால் கண்களில் நீர் பெருகி பெருகி பகவானே பார்க்க முடியல, இப்படி சேவிக்க முடியாத பாவியாக இருக்கேனே அப்படின்னு தவிக்கிறார்.